வெல்கம் டு ஃபியூச்சர் விசன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜி டெட்டு ஜுவாலஜி யூனிட் 5 அனிமல் ஃபிசியாலஜி பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்த செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தைராய்டு கிளாண்டு பற்றி பார்க்கலாம். இப்போ தைராய்டு கிளாண்டில் எதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு கிளாண்ட்னா என்ன, அதில் செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸான தைராக்சின், ட்ரை அயோடோதைரோனின், கால்சிட்டோனின், அதை பற்றிலாம் பார்க்கலாம். அதுக்கடுத்து இந்த தைராய்டு கிளாண்டோட டிஃபெக்டாக இருக்கக்கூடிய கிரிட்டினிசம், கல் டிசீசஸ், எக்ஸப்தலாமிக் காய்டர், இதை பற்றிலாம் நம்ம எலாபரேட்டாக இந்த செஷனில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ தைராய்டு கிளாண்ட் அப்படின்றது இந்த மாதிரி தான் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். லெஃப்ட் லோப்பு, ரைட் லோப்பு, ட்ரக்கியா பகுதி இருக்கும். தைராய்டு கிளாண்டுங்கிறது தான் தைராய்டு கார்டிலேஜ், அதோட குருத்தெலும்பு. ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ தைராய்டு கிளாண்ட் வாஸ் டிஸ்கிரைப்டு பை தாமஸ் வார்டன். இப்போ தைராய்டு கிளாண்டை பற்றின ஒரு விரிவுரையை கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாமஸ் வார்டன் அப்படின்றவர் கொடுத்துருப்பார். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் தி நெக் ரீஜியன் நியர் தி ட்ரக்கியா. அப்போ இந்த தைராய்டு கிளாண்ட் எங்கே நம்ம பாடியில் லொக்கேட்டட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய ட்ரக்கியாவுக்கு மிக அருகாமையில் அமைஞ்சிருக்கிறது. இந்த தைராய்டு கிளாண்ட் கன்ஸ்டிஸ்ட் ஆஃப் 2 lobes connected by நேரோ பேண்ட் கால்டு இஸ்துமஸ். இப்போ தைராய்டு கிளாண்ட்ல 2 கதுப்புகள் இருக்கும். ஹியூமன் பீயிங்ல 2 கதுப்புகள், பேர்ட்ஸ்ல 7 இருக்கும். ஓகே, இப்போ இந்த 2 லோப்ஸும் எப்படி கனெக்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறுகிய வளைய மாதிரியான போன்ற அமைப்பு இருக்கும். அதற்கு பேர் என்னன்னா இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஈச் லோப் இஸ் ஃபார்ம்டு பை நியூமரஸ் ஸ்பெரிக்கல் மாசஸ் கால்டு ஃபாலிக்கல்ஸ். அப்போ ஒவ்வொரு கதுப்புகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப் மாசஸ் அப்படின்றது இடத்துல திசுக்கள் போன்ற அமைப்பாக காணப்படும். அது என்னன்னு சொல்லுவோம்னா ஃபாலிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்போ ஈச் ஃபாலிக்கல் is covered by a basement membrane. அப்ப அந்த ஒவ்வொரு ஃபாலிக்கலும் பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட் மெம்பரேனால சூழப்பட்டிருக்கும். இந்த சென்டர்ல பாத்தீங்கன்னா ஈச் ஃபாலிக்கல் கண்டெயின் எ கேவிட்டி filled with கொலாய்டியல் மெட்டீரியல். அப்ப அந்த ஒவ்வொரு ஃபாலிக்கலுக்கும் மைய பகுதியில ஒரு குழி போன்ற அமைப்பு இருக்கும். அந்த குழிகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கூழ்மமா இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் அதில் ஃபில் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ the cavity is lined by a layer of cuboidal epithelial cells. கேவிட்டி எங்க இருக்குன்னா குபாய்டியல் எபித்தீலியல் செல்களோட வரிசை பகுதியில் அமைந்திருக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த தைராய்டு ஃபாலிக்கல் கன்ஸ்டிஸ்ட் ஆஃப் 2 டைப் ஆஃப் செல்கள் இருக்கு. ஒன்று பிரின்சிபல் செல்ஸ், இன்னொன்று பாராஃபாலிகுலார் செல்ஸ் ஆர் சி செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ தைராய்டு ஃபாலிக்கல் 2 வகையான ஃபாலிக்கல் செல்களை பெற்றிருக்கின்றன. ஒன்று பிரின்சிபல் செல்ஸ், அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா பாராஃபாலிகுலார் செல்ஸ் ஆர் சி செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்போ இந்த பிரின்சிபல் செல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம தைராய்டு கிளாண்ட்ல அதிகமாக இந்த பிரின்சிபல் செல் காணப்படும். ஆனால் அதில் மைட்ரோகாண்ட்ரியாவோட நம்பர் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லெஸ்ஸரா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது என்னத்தை செக்ரீட் பண்ணுது இந்த பிரின்சிபல் செல்ஸ் அப்படின்னா, தைராய்டு ஹார்மோன்ஸ் செக்ரீட் பண்ணுது. தைராய்டு ஹார்மோன்ஸான தைராக்சின், அதாவது T3 T4 இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் எல்லாமே இந்த பிரின்சிபல் செல் செக்ரீட் பண்ணுது. இதுவே பாராஃபாலிகுலார் செல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அதோட மைட்ரோகாண்ட்ரியா ரொம்பவே ரிச் அமௌண்ட்ல இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட்டு. இந்த பாராஃபாலிகுலார் செல்ஸ்ல என்ன செக்ரீட் ஆகுது அப்படின்னா தைரோகால்சிட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் செக்ரீட் பண்ணப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ தைராய்டு ஹார்மோன்ஸ் பிரின்சிபல் செல்லையும் பாராஃபாலிகுலார் செல்ஸ்ல பார்த்தீங்கன்னா தைரோகால்சிட்டோனின் செக்ரீட் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ இன் ப்ரோகார்டேட்ஸ் அண்ட் சைக்ளோஸ்டோமஸ் the endostyle is the homologous to the thyroid gland. அப்போ ப்ரோகார்டேட்டாவிலையும் சைக்ளோஸ்டோம்ஸ்லையும் இருக்கக்கூடிய எண்டோஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரீஜியனானது தைராய்டு கிளாண்டு மாதிரியே இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ரோகார்டேட்லையும் சைக்ளோஸ்டோம்ஸ்லையும் எது தைராய்டு கிளாண்ட் ஆக்ட் பண்ணுதுன்னு கேட்டாங்கன்னா எண்டோஸ்டைலு. அப்போ இந்த எலாஸ்மோ பிரான்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு கிளாண்ட் அப்படின்றது அன்பேரடா இருக்கும். அப்போ சிங்கிளா மட்டும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ் ஆஃப் டீலோசிஸ்
பேரடு. டீலோசிட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா பேரடாக இதாக வந்துட்டு இருக்கு. ஆம்பிபியன்லையும் பார்த்தீங்கன்னா பேரடு ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். அமாங் ரெப்டைல்ஸ்ல லிசார்ட்ஸ் கண்டெயின் பேரடு தைராய்டு கிளான்ஸ். மோஸ்ட்லி வந்து ரெப்டைல்ஸ்ல வந்துட்டு அன்பேரடாக தான் இருக்கும். அதில் லிசார்ட்ஸ் பல்லிகள் இனத்தை சார்ந்ததுல மட்டும் பேரடு தைராய்டு கிளான்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. பட் இன் ஸ்னேக், டர்ட்டில்ஸ், crocodiles இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தைராய்டு கிளாண்ட் அப்படின்றது என்னவா இருக்கிறது, சிங்கிளாக இருக்குது, அன்பேரடாக வந்து இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. ஸ்னேக்கு, டர்ட்டில்ஸ், crocodiles. பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பேரடாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஹியூமன் எம்ப்ரியோ த தைராய்டு கிளாண்ட் டெவலப் ஃப்ரம் ஃபோர்கெட். அப்போ முன்குடல் பகுதிகளில் இருந்து தான் இந்த தைராய்டு கிளாண்ட் வந்துட்டு ஒரு மனித கருவிலிருந்து தோன்றுகிறது. இப்போ ஹியூமன் பீயிங் ஒரு எம்ப்ரியோனிக் ஸ்டேஜில் வந்து எப்பொழுது தைராய்டு கிளாண்ட் எங்கிருந்து ஆரிஜினேட் ஆகுது, எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்கட்ல இருந்து என்ன ஆகுது, டெவலப் ஆகுதுன்றத சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ என்னென்ன ஹார்மோன்ஸ் வந்துட்டு தைராய்டு கிளாண்ட்ல வந்து செக்ரேட் ஆகுது, என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதில் 3 டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ் வந்துட்டு செக்ரேட் ஆகுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தைராக்சின், ட்ரை அயோடோதைரோனின், கால்சிட்டோனின் சொல்லக்கூடிய இந்த 3 ஹார்மோனும் வந்துட்டு என்னவாகுது, செக்ரீட் ஆகுது. இதில் தைராக்சின் அப்படின்றது வந்து T4 அப்படின்னு சொல்லலாம். ட்ரை அயோடோதைரோனின், அதாவது ட்ரை அப்படின்னாவே என்னது, T3. அப்போ 3ன்றது தான் ட்ரை. அப்போ ட்ரை அயோடோதைரோனின், கால்சிட்டோனின் சொல்லக்கூடிய இந்த 3ம் செக்ரீட் ஆகுது. இதில் தைராக்சினும் ட்ரை அயோடோதைரோனும் ஸ்டோர்டு இன்சைடு தி தைராய்டு ஃபாலிகல்ஸ் இன் பைண்டிங் வித் ஸ்டோரேஜ் புரோட்டீன் கால்டு தைரோக்ளோபிளின். அப்போ இந்த T3யும் T4ம் பார்த்தீங்க அப்படின்னா தைராய்டு பாலிக்கல் செல்களை சேமித்து வைக்கப்படுகிறது. அங்கே சேமித்து வைக்கப்படக்கூடிய இந்த ஹார்மோன்களானது ஒரு ஸ்டோரேஜ் புரோட்டீன் கூட கம்பைன் ஆகி பைண்ட் ஆகி இருக்கிறது. அப்படி பைண்ட் ஆகி இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்றாங்க, தைரோக்ளோபின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்போ தைராய்டு ஹார்மோன்ஸ் கண்டைன் அயோடின். தைராய்டு ஹார்மோன்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோடின் வந்துட்டு இருக்கு. ஸோ தி சிந்தசைஸ் ஆஃப் தைராய்டு ஹார்மோன் நீட்ஸ் அயோடின். அப்போ நம்ம பாடியில் வந்துட்டு தைராய்டு ஹார்மோன் வந்துட்டு உருவாக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்றாங்க, அயோடின் வந்துட்டு ரொம்பவே எசென்சியலாக இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. த டெய்லி ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் அயோடின் இஸ் 100 to 150 மில்லிகிராம். அப்போ அன்றாட வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் தினசரி நம்ம வந்துட்டு நம்ம பாடிக்கு எவ்வளோ அயோடின் வந்து தேவைப்படுன்றாங்க, 100ல இருந்து 150 மில்லிகிராம் வந்துட்டு நம்ம இன்டேக் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட். பட் டியூரிங் பிரெக்னன்சி, பியூபர்ட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ஸ் த அயோடின் ரெக்குவயர்மெண்ட் இஸ் மோர். அதாவது ஒரு பிரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுதோ, கர்ப்ப காலங்கள்லையோ அல்லது பருவம் அடைந்திருக்கும் பொழுதோ அல்லது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு இந்த 100 to 150 மில்லிகிராமை விட எக்ஸஸாக வந்துட்டு அயோடின் தேவைப்படும். அப்போ தான் வந்துட்டு அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ டெஃபிசியன்சி ஆஃப் அயோடின் லீட்ஸ் டு ஹைப்பர் பிளாசியா அண்ட் காய்டர். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ அயோடின் கம்மியாக இருக்கிறதுனால என்ன டிசீஸ் வந்துட்டு ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பிளாசியா அண்ட் காய்டர், அதாவது இந்த முன்கழுத்து கழலை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான டிசீஸ் எல்லாம் வந்துட்டு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. அப்போ அயோடின் இஸ் எ ஸ்கேரஸ் எலமெண்ட் ஆன் த எர்த். அதாவது அயோடின் அப்படின்றது என்னன்னா நம்ம பூமியில சிதறி கிடக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்ஸ் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இட் இஸ் டேக்கன் வித் இன் தி ஃபுட். நம்ம உணவு மூலியமாக அந்த அயோடினை வந்துட்டு பெற்றுக்கொள்ள முடியும். இன் தி மவுண்டனஸ் ரீஜியன் தேர் இஸ் டெஃபிசியன்சி ஆஃப் அயோடின் இன் ஃபுட் அண்ட் வாட்டர். அதாவது மலை பிரதேசங்களில் வாழக்கூடிய அந்த உயிரினங்கள் தன்னோட உணவு மற்றும் நீர் பொருட்கள் இருந்து அயோடினை வந்துட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஸோ த இன்சிடென்ஸ் ஆஃப் குவாய்டர் இஸ் ஹையர் இன் மவுண்டனஸ் ரீஜியன். அதனால மலை பிரதேசங்களில் வாழக்கூடிய உயிரினங்கள்ல அதிகத்தன்மை, அதாவது உப்புத்தன்மை நிறைந்த அந்த உணவுப் பொருட்களை உட்கொள்றதுனால காய்டர் வந்துட்டு மோஸ்ட்லி அதிகமாக இருக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஹார்மோன்ஸ் ஆன தைராக்சினோட ரோல் வந்துட்டு என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இட் இஸ் அன் அயோடின் கண்டெய்னிங் தைராய்டு ஹார்மோன் செக்ரீட்டட் பை தைராய்டு கிளாண்டு. தைராக்சின் அப்படின்றது அயோடின் அடங்கி இருக்கக்கூடிய தைராய்டு கிளாண்ட்ல செக்ரீட் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கோம். இட் இஸ் த புரோட்டீன் ஹார்மோன். இது என்ன நேச்சர் உடையது, புரத நேச்சர் உடையது. கெமிக்கலி இட் இஸ் அன் அயோடினேட்டட் தைரோசின்.
கெமிக்கலா வேதி முறைப்படி சொன்னோம் அப்படின்னா வேதி முறைப்படி ஒரு உப்பு ஏற்றம் செய்யப்பட்ட ஒரு கெமிக்கல்ஸ் என்னன்னு சொல்லுவோம், தைரோசின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்துட்டு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்துட்டு செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஆம்பிபியன்ஸ் இருவாழ்விகள்ல இந்த தைராக்சின் ஆனது மெட்டாமார்போசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது உருமாற்றம், அந்த தோல் உரித்தல் அந்த மாதிரியான ப்ராசஸ் செய்யறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. ஆம்பிபியன்ஸ்ல மெட்டாமார்போசிஸ் செய்யறதுக்கு தைராக்சின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த கேஸ் ஆஃப் ரெப்டைல்ஸ் தைராக்சின் இன்டியூஸ் த மவுல்டிங், அதாவது இந்த ஊர்வனவற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா தோல் உரிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னேக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாம்பு வந்து தோல் உரிக்குது அப்படின்னு சொல்லலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ப்ராசஸ்க்கு இந்த தைராக்சின் அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இன் மேமல்ஸ்ல வந்துட்டு பாலூட்டிகள்ல இந்த தைராக்சினோட ரோல் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் தி க்ரோத், நம்மளோட வளர்ச்சிக்கு வந்து மேம்படுத்துவதற்கு இந்த தைராக்சின் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இன்க்ரீசஸ் பேசல் மெட்டபாலிக் ரேட், இது நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா பிஎம்ஆரை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஹெல்ஸ் இட் ஸ்டிமுலேட்ஸ் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் த மோர் எனர்ஜி, இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் அதிகப்படியான ஆற்றலை உருவாக்குவதற்கு இந்த தைராக்சின் வந்துட்டு ஒரு தூண்டுகோலாக இருக்கிறது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இட் இம்ப்ரூவ்ஸ் த க்ரோத், இட் ஸ்டிமுலேட் த புரோட்டீன் சிந்தசிஸையுமே தூண்டி விடுவதில் இந்த தைராக்சினோட பங்கு வந்துட்டு இருக்கிறது. இட் இன்க்ரீசஸ் அப்சார்ப்ஷன் ஆஃப் மோனோசாக்ரைட்ஸ், அப்போ கார்போஹைட்ரேட்ல வந்துட்டு மோனோசாக்ரைட், டைசாக்ரைட், பாலிசாக்ரைட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல மோனோசாக்ரைட்ஸோட அந்த அப்சார்ப்ஷன் உறிஞ்சுதல் தன்மையை வந்துட்டு அதிகப்படுத்துறதுல இந்த தைராக்சினோட பங்கு வந்துட்டு பெரிதாக இருக்கிறது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஹார்மோன் குறைபாட்டினால சில்ட்ரனுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான டெஃபிஷியன்சி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிட்டினிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிசார்டர்ஸ் வந்துட்டு வருது. இது எப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சில்ட்ரனுக்கு சி அப்படி, அதாவது சிஹெச்னு வருது, அப்போ சி ஃபார் சில்ட்ரன். அப்போ சில்ட்ரனுக்கு வர்றது பார்த்தீங்க அப்படின்னா கிரிட்டினிசம், இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. அப்போ கிரிட்டினிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை ரிட்டர்டு க்ரோத், அதாவது அவங்களோட வளர்ச்சி வந்துட்டு அப்நார்மலாக வந்துட்டு இருக்கிறது. எப்படி, டிஸ்ப்ரோபினேட் சைசஸ் ஆஃப் த வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, எக்ஸ்ட்ரீம்லி லோ மென்டாலிட்டி அண்ட் அண்டர் டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி செக்ஸுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாடி பார்ட்ஸான இப்போ லெக்கு, ஃபீட்டு, ஹெட்டு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் பர்சன்ஸை விட ரொம்பவே வந்துட்டு சேஞ்சபிளான ஒரு எப்படி ஒரு மங்கோலியன் ஃபேஸஸ் அந்த மாதிரியான பார்க்கவே ஒரு வித்தியாசமான முகத்தோற்றத்துடன் வந்து இருப்பாங்க. இவங்களோட மென்டாலிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே குறைவாக இருக்கும், நுண்ணறிவுத்தன்மை. அந்த இரண்டாம் நிலை பால் பண்புகளுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப் அப்படின்றது ஒரு லோவாக தான் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. எ செர்டைன், அதாவது அஃபெக்டட் மேன் of 13 years look like a boy of a 4 or 5 years. அப்போ இந்த கிரிட்டினிசம் வந்த ஒரு சில்ட்ரன் பார்க்கறதுக்கு ஒரு 30 வயசு அடைந்த ஒரு பெரியவர் மாதிரியான தோற்றத்தை பெற்றிருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 4 அல்லது 5 வயசு இருக்க ஒரு குழந்தைக்கு ஒரு கிரிட்டினிசம் இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு ஒரு 30 வயதானவர்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியான தோற்றத்தை உடையவர்கள் தான் இந்த கிரிட்டினிசத்தினால அஃபெக்ட் பண்ணப்பட்டவங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. அப்போ இந்த அடல்ட் டெஃபிஷியன்சி காசஸ், அப்போ சில்ட்ரனுக்கு மட்டும்தான் இந்த தைராக்சின்ஸ்னால டிசீஸ் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடலுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா டெஃபிஷியன்சி வருது. அதற்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சிடிமா, அதாவது மிக்சியா அப்படின்னா மியூக்கஸ், ஓடிமா அப்படின்னா ஸ்வெல்லிங், அதாவது வீங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அப்போ என்னது பண்ணலாம், இப்போ அடல்ட் அப்படின்னாவே என்னது ஒரு மெச்சூரிட்டி ஏஜ், அப்போ மெச்சூரிட்டி, அப்போ எம் ஃபார் மெச்சூரிட்டி. அப்போ என்ன பண்ணலாம், இப்போ அடலுக்கு மிக்சிடிமியா அப்படின்றது தைராக்சின் டெஃபிஷியன்ஸாக இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வெல்லிங் ஆஃப் certain பார்ட்ஸ் ஆஃப் ஸ்கின், லோ பிஎம்ஆர், லோ பாடி டெம்பரேச்சர், அன்டியூட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் கோல்டு, அனீமியா, அதாவது மெமரி லாஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கலாம்,
அதோட ஸ்கின் அதாவது தோள்கள்லாம் வீங்கி போன மாதிரியாகவும் அவங்களோட பேசல் மெட்டபாலிக் ரேட் வந்துட்டு ரொம்ப ரெடியூசஸ் ஆகவும் பாடி டெம்பரேச்சர் ரொம்ப லோவாகவும் வந்துட்டு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே மிக்சிடிமா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஓவர் ஆக்டிவிட்டி ஆஃப் தைராய்டு கிளாண்ட் ஆர் ஹைப்பர் தைராய்டிசம் லீட்ஸ் டு டிசீஸ் கால்டு எக்ஸோப்தாலமிக் காய்டர், அதாவது முன்கழுத்து கழலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ ஓவர் ஆக்டிவிட்டி அதாவது இந்த தைராய்டு கிளாண்ட் வந்துட்டு அதிகப்படியா செயல்பட்டாலும் என்னதான் பிரச்சனை தான். அதை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹைப்பர் அப்படின்னாவே என்னது அதிகம் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஹைப்பர் தைராய்டிஸ்னால ஹெக்ஸோதலாமிக் காய்டர் வந்து ஏற்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கன்சிடரபிள் என்லார்ஜ்மெண்ட் அண்ட் ப்ரோட்ரூஷன் ஆஃப் கிளாண்ட் பிலோ தி சின், இன்க்ரீஸ்டு பல்ஸ் ரேட் அண்ட் நர்வஸ்னஸ், பல்ஜிங் ஆஃப் த ஐஸ், கண்கள்லாம் அப்படியே வெளியே பிதுங்கின மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்கும். எல்லா பாடி பார்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா என்லார்ஜ்மெண்ட்டாக வந்துட்டு இருக்கும். அவங்களோட பல்ஸ் ரேட்டுமே வந்துட்டு அதிகமாக இருக்கும். ரொம்ப நர்வஸ்னஸ் நரம்பு தளர்ச்சி இருக்கிற மாதிரியான ஒரு சிம்டம்ஸோட வந்து இருப்பாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அபவுட் 90% ஆஃப் த ஹார்மோன் செக்ரேட்டட் பை தி தைராய்டு கிளாண்ட் இஸ் தைராக்சின் அண்ட் 10% இஸ் ட்ரை அயோடோதைரோனின். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ தைராய்டு கிளாண்ட்ல வந்து பிரின்சிபல் செல்ஸில் 2 ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட்டட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம், T3 அண்ட் T4. அதில் வந்து இந்த T4னு சொல்லக்கூடிய தைராக்சின் தான் வந்து 90% வந்து செக்ரேட் ஆகுது. ட்ரை அயோடோதைரோனின் சொல்லக்கூடிய T3 ஹார்மோன் வந்துட்டு ஒன்லி 10% தான் வந்து செக்ரேட் ஆகுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பர்சன்டேஜ் கேட்கறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. இது இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. அப்போ ஹவெவர் எ கன்சிடரபிள் போர்ஷன் ஆஃப் த தைராக்சின் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு ட்ரை அயோடோதைரோனின், அதாவது தைராக்சின் தான் என்னவா கன்வெர்ட் ஆகுது, ட்ரை அயோடோதைரோனினாக கன்வெர்ட் ஆகுது. T4 ஆனது T3 ஆக கன்வெர்ட் ஆகுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. The functions of this hormone are qualitatively the same. அதாவது தைராக்சினா இருக்கட்டும் ட்ரை அயோடோதைரோனின் எதுவாக இருந்தாலும் அதோட செயல்பாட்டுக்களை ஒப்பிடும் பொழுது சமமாகத்தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்போ ட்ரை அயோடோதைரோனின் இஸ் அபவுட் 4 times as potent on தைராக்சின். அப்போ இந்த T4 விட இந்த T3 ஆனது 4 மடங்கு வந்துட்டு வீரியத்தன்மை உடையது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தைரோகால்சிட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கு. இதோட ரோல் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போ தைரோகால்சிட்டோனின் செக்ரேட்டட் பை தைராய்டு கிளாண்ட், இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா தைராய்டு சுரப்பியில தான் வந்துட்டு சுரக்கப்படுகின்றன. ஃபார்மலி இட் வாஸ் தாட் தட் இட்ஸ் ஹார்மோன் வாஸ் செக்ரேட்டட் பை பாராதைராய்டு கிளாண்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பாராதைராய்டு கிளாண்ட், ஏன்னா தைராய்டு கிளாண்டுக்கு கீழ்ப்புறத்திலே ஒரு சப்ஸ்டியூட் மாதிரி ஒரு கிளாண்ட் இருக்கும், அதுதான் பாராதைராய்டு கிளாண்ட். அங்கே தான் ஆக்சுவலாக வந்து இது செக்ரேட் ஆகும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இட் இஸ் செக்ரேட்டட் பை பாராஃபோலிகுலர் செல்ஸ், அதாவது சி செல்ஸ் ஆஃப் த தைராய்டு கிளாண்ட். அப்போ இந்த தைரோகால்சிட்டோனின் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பாராஃபாலிகுலர் செல்ஸில் வந்து செக்ரேட்டட் ஆகுது. முன்ன சொன்ன அந்த T3 T4 பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் செல்லில் வந்து செக்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். It is the protein hormone containing 32 amino acid. It does not contain iodine. இங்க வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், தைராக்சினா இருக்கட்டும் ட்ரை அயோடோதைரோனின் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா அயோடின் சத்து நிறைந்த ஒரு ஹார்மோனாக கருதப்பட்டுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அயோடினும் வந்துட்டு இல்லை, 32 அமினோ ஆசிட் வந்துட்டு இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. அப்போ கால்சிட்டோனின் டிக்ரீசஸ் பிளட் கால்சியம் அயன் கான்சன்ட்ரேஷன். கால்சிட்டோனினோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட்ல கால்சியம் அயனோட கான்சன்ட்ரேஷன்ஸை வந்து குறைக்கிறது தான் இதோட வேலை. அப்போ இட் ரெடியூசஸ் பிளாஸ்மா கால்சியம் கான்சன்ட்ரேஷன் இன் 3 ways. இது அதாவது பிளட்ல கால்சியம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட்ல வந்து 3 இருக்கு, RBC, WBC, பிளாஸ்மா செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதாவது செல்கள் பிளாஸ்மா செல்கள் நம்ம சொல்லுவோம். அதில் RBC WBC வருது. பிளாஸ்மான்றது ஒரு லிக்யூட் கண்டென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்ஸ். அதில் இந்த பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய கால்சியம் கான்சன்ட்ரேஷனை எப்படி குறைக்குது அப்படின்றதுக்கு ஒரு 3 வழிகள் மூலியமாக குறைக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இட் இன்க்ரீசஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் த ஆஸ்டியோபிளாஸ்டஸ்,
ஆஸ்டியோபிளாஸ்டஸ் அப்படின்றது போன்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த செல். அதோட ஆக்டிவிட்டியை குறைக்கிறது மூலியமா நம்ம பிளட் பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய கால்சியம் அயன் கான்சன்ட்ரேஷன்ஸை வந்துட்டு இந்த கால்சிட்டோனின் அப்படின்றத வந்து ரெடியூஸ் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாயிண்ட். செகண்ட் திங், இன்க்ரீசஸ் ஆஸ்டியோபிளாஸ்டிக் எஃபெக்ட். ஆஸ்டியோபிளாஸ்டிக் எஃபெக்ட்னு சொல்லி ஒரு தனி மெக்கானிசம் இருக்கு. அதோட செயல்பாட்டை வந்து அதிகப்படுத்துறது மூலியமா ரெடியூஸ் பண்ணுது. 3 பார்த்தீங்க அப்படின்னா, இட் ப்ரிவென்ட்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் த நியூ ஆஸ்டோபிளாஸ்டியஸ். ஒரு புதிய ஆஸ்ட்ரோபிளாஸ்ட் செல்கள் வந்துட்டு உருவாகதை தடுக்கிறது மூலியமா பிளட்ல வந்துட்டு கால்சியத்தோட லெவலை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த கிரிட்டினிசம் அப்படின்றது வந்து ஒரு சில்ட்ரனுக்கு வந்துட்டு ஏற்படக்கூடிய டிசீஸ்ன்னு சொன்னோம். அதை பற்றி எலாபரேட்டாக நம்ம வந்துட்டு பார்க்கலாம். அப்போ கிரிட்டினிசம் டிசீஸ் ப்ரொடியூஸ்டு இன் சில்ட்ரன் ஆஸ் எ ரிசல்ட் ஹைப்போதைராய்டிசம். அப்போ எதனால இந்த சில்ட்ரனுக்கு கிரிட்டினிசம் ஏற்படுது அப்படின்னா ஹைப்போதைராய்டிசம். அப்போ ஹைப்போ அப்படின்னாவே என்னது, அதோட அந்த தைராய்டு கிளாண்டோட ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப லோவா இருக்கிறதுனால இந்த சில்ட்ரனுக்கு வந்து கிரிட்டினிசம் அப்படின்ற ஒரு டெஃபிஷியன்சி வந்துட்டு அட்டாக் ஆகுதுன்றத சொல்லியிருக்காங்க. அப்போ the child affected by cretinism is called cretin. அப்போ எந்த குழந்தைக்கு வந்து கிரிட்டினிசத்தினால பாதிக்கப்பட்டிருக்கோ அதை என்னன்னு சொல்லுவாங்க, கிரிட்டின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். The symptoms do not appear until the age of 6 months because enough hormones in present in the mother's milk. அதாவது குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸ் கிரிட்டினிசம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 6 மாத வயது வரைக்குமே என்ன பண்ணாது, எந்த ஒரு அறிகுறியும் வந்து காமிக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதர் மில்கில் தாய்ப்பாலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹார்மோன்ஸ் வந்துட்டு ஆப்சண்ட்டாக இருக்கிறதுனால அதோட சிம்டம்ஸ் வந்துட்டு தெரியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ கிரிட்டினிசம் இஸ் கேரக்டரைஸ்டு பை தி ஃபாலோயிங் சிம்டம்ஸ். என்னென்னு பார்க்கலாம். த மைல்ஸ்டோன்ஸ் ஆஃப் த சைல்டு டெவலப்மெண்ட் such as holding of the head, அதாவது 3 month, closure of the anterior fontanelle 5 month. அதாவது இந்த சைல்டு டெவலப்மெண்ட் குழந்தையோட வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரியான அதோட சிம்டம்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ 3 monthல பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்டிங் அப் த ஹெட் ஃபர்ஸ்ட் தலைப்பகுதிகளில் காமிக்குது. 5 monthல பார்த்தீங்கன்னா க்ளோசர் ஆஃப் த ஆன்டீரியர் ஃபோன்டெல்லாவில் வந்து காமிக்கும். சிட்டிங் அண்டு டெனிஷன் 6 to 7 monthலையும் ஸ்டாண்டிங் வாக்கிங் ஸ்பீச் இதெல்லாம் எப்போ 12 to 8 monthல நடக்கக்கூடியது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிலேவாகும். சைல்டு டெவலப்மெண்ட் ஆக்சுவலாக வந்து 3 monthல ஹெட்டு வந்து ஹோல்ட் ஆக ஆரம்பிக்கும். 5 monthல ஆன்டீரியர் ஃபோட்டன் எல்லாம் நடக்குது. அதுக்கடுத்து அது உட்கார்றது ஓடுறது, அதை உட்கார்றது எழுந்திருக்கக்கூடியது 6 to 7 month. அதுவே வந்துட்டு அது நிற்கிறது வாக் பண்ணுறது அது பேசுறது எல்லாமே 12 to 8 month நடக்கும். இதுதான் ஆக்சுவலாக ஒரு சைல்டு டெவலப்மெண்ட். இதை வந்துட்டு ரொம்பவே தாமதப்படுத்தும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. எந்த குழந்தைக்கு வந்து கிரிட்டினிசம் இருக்கோ இந்த ப்ராசஸ் எல்லாமே ரொம்பவே தாமதமாக நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. கிரிட்டின்ஸ் ஆர் ஷார்ட் ஓவிங் டு ஸ்டண்டட் க்ரோத். ரொம்ப குள்ளமாக வந்துட்டு இருப்பாங்க. ஃபிங்கர்ஸ் ஆஃப் குளோப் லைக், விரல்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர்ஸ் எல்லாமே ரொம்ப மொட்டையாக ஒரு மாதிரி குளோப் மாதிரி வந்துட்டு அமைஞ்சிருக்கும். போன்ஸாக இருக்கட்டும் டீத்தாக இருக்கட்டும் டீஃபார்ம்டு, எலும்புகளும் பல்களும் ஒரு மாதிரி ஏத்திந்தோத்தியமாக வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கும். ஸ்கின் வந்துட்டு ரொம்பவே சொரப்பாக வந்துட்டு இருக்கும், திக்காக இருக்கும், ரொம்ப ட்ரையாகவும் விரிங்கிள்டாகவும் சுருங்கி போனதாகவும் வந்துட்டு இருக்கும். ஹேர்ஸ் ஆர் சாண்டி ஆன் தி ஸ்கின்னு, அதாவது தோல் மேலே இருக்கக்கூடிய ஹேர் எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி செம்பு கலரில் வந்துட்டு காணப்படும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபேஸ் இஸ் பிளாட்டட், முகம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிளாட்டடாகவும் ஆஸ் அன் இடியட் லுக்கி, ஒரு முட்டாள் வந்துட்டு எப்படி இருப்பானோ அந்த மாதிரியான ஒரு பார்க்கறதுக்கே வந்துட்டு ஒரு பைத்தியம் மாதிரியான ஒரு அப்பியரன்ஸில் வந்துட்டு இருப்பாங்க. த டங்க் இஸ் ப்ரோட்டர்டிங், நாக்கு வந்து வெளியே தள்ளன மாதிரியான அமைப்பு இருக்கும். சலைவா வந்துட்டு ட்ரிம்பிளிங் ஆகும், அவங்க பேசக்குள்ளேயோ இல்லை நார்மலாக இருக்கும்போது ஏதாவது சாப்பிடும் பொழுது இந்த எச்சில் வந்து வெளியே ஒரு சில பேருக்கு வந்து தெரிக்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்துட்டு இருக்கும். த பெல்லி இஸ் ஸ்பாட் லைக் அண்ட் உம்பிளிகஸ் இஸ் ப்ரோட்டர்டிங், அதாவது தொப்புள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப
ஒரு மாதிரி பால்ஸ் மாதிரியான ரொம்ப ப்ரோட்டடிங் வெளியே இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களோட வயிறு வந்துட்டு நல்லா ஒரு பாட் மாதிரி வந்துட்டு அமைஞ்சிருக்கும். கிரிட்டின்ஸ் வந்துட்டு முட்டாள்தனமாக இருக்க மாதிரி இருப்பாங்க. டீஃப் அண்டு டம்ப், அதாவது அவங்களுக்கு வந்துட்டு காது கேளாமல் இருக்கலாம், மேபி அந்த ஒரு பிரச்சனை வந்துட்டு அவங்களுக்கு இருக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ த செக்ஸ் கிளான்ஸ், செக்ஸ் ஆர்கன்ஸ் அண்ட் செகண்டரி செக்ஸுவல் கேரக்டர்ஸ் ஆர் ரிட்டர்டு. அவங்களுக்கு இந்த இரண்டாம் நிலை பால் பண்புகளாக இருக்கட்டும் அல்லது பால் சம்மந்தப்பட்ட அந்த சுரப்பிகளாக இருக்கட்டும், அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒரு அப்நார்மலாக வந்துட்டு இருக்கும். ஆப்டிட் இஸ் ரெடியூஸ்டு, மொட்டாலிட்டி ஆஃப் த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் இஸ் ரெடியூஸ்டு. அவங்களுக்கு இந்த செரிமான பகுதிகள் இருக்கு இல்லைங்களா, அதுவுமே பார்த்தீங்கன்னா சுருங்கியதாக வந்துட்டு இருக்கும். தேர் இஸ் அஃபெக்டட் இன் கான்ஸ்டிபேஷன்ஸ். basal metabolic rate is lowered by 20 to 40%. நார்மல் பர்சனுக்கு எவ்வளோ BMR இருக்குமோ அதை விட இவங்களுக்கு 20லேருந்து ஒரு 40% வந்துட்டு ரொம்பவே ரெடியூஸ்டாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க பாடி டெம்பரேச்சருமே வந்துட்டு ரொம்ப லோவாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்போ த பிளட் கண்டைன்ஸ் low level of sugar and iodine and high level of cholesterol 18, resistance is lowered. அப்போ அவங்களோட பிளட்ல பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு சுகரும் அயோடினும் ப்ரெசன்டடாக இருக்கும், அதிக அளவு கொலஸ்ட்ரால்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. நோய் எதிர்ப்பு தன்மை, அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அப்போ கிரிட்டின்ஸ் ஆர் சஸ்பெக்டபிள் டு கோல்டு, டாக்ஸின்ஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். அதோடு மட்டும் இல்லாமல் சளி, நச்சு, சில அலர்ஜி அந்த மாதிரியும் வந்துட்டு மறைமுக சிம்டம்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு அடிக்கடி வந்து போகலாம் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு கிரிட்டினிசம். அதுக்கடுத்து மிக்சிடீமான்னு சொல்லக்கூடிய கல் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அதர் நேம் வந்து பார்த்துக்கோங்க, சம்டைம்ஸ் அதர் நேம்ஸ் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்கவும் வாய்ப்புகள் இருக்கு. அப்போ மிக்சிடிமா இஸ் எ டிசீஸ் ப்ரொடியூஸ்டு இன் அடல்ட் ஆஸ் எ ரிசல்ட் ஹைப்போதைராய்டிசம். இது பார்த்தீங்கன்னா வயது வந்தவர்களுக்கு ஹைப்போதைராய்டிசனால ஏற்படக்கூடிய ஒரு டெஃபிஷியன்சி அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. திஸ் டிசீஸ் அக்வர்ஸ், அதாவது 7 to 8 times more frequently female than in male. அதாவது ஆண்களை விட பெண்களுக்கு தான் 7 to 8 times அதிக அந்த அளவுக்கு வீரியத்தன்மை உடையதாக இது வந்துட்டு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிகம் ஹியூமனுக்கு வந்துட்டு வரும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ரெசசிவ் ஜீன்ஸ் or also some importance in the protection of hypothyroidism. அப்போ இந்த ஹைப்போதைராய்டிசம் ப்ரொடெக்ஷனுக்கு உற்பத்திக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசசிவ் ஜீன்ஸ், அதாவது ஒடுங்கு பண்பு இருக்கக்கூடிய மரபணுக்கள்னாலையும் ஏற்படலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. மிக்சிடிமா இஸ் கேரக்டரைஸ்டு பை ஃபாலோயிங் சிம்டம்ஸ். என்னென்னு பார்க்கலாம். ஃபேஸ் வெல்லன், முகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வீங்கிய போன்றும் பஃபியாகவும் ஒரு மங்கோலியைடு அப்பீரன்ஸ் மாதிரியும் இருக்கும். ஹோல் பாடியுமே வந்துட்டு முழு உடலுமே வந்துட்டு வீங்கிய நிலையை வந்துட்டு பார்க்கலாம். The swelling of the face, the body is due to the deposition of the மயோகோமேட்டஸ் டிஷ்யூஸ். அதாவது அவங்களோட பாடியிலையும் அவங்களோட முகங்கள்லையும் பார்த்தீங்கன்னா மிக்சியோமேட்டஸ் டிஷ்யூக்கள் வந்துட்டு என்ன பண்ணும், டெபாசிட் ஆனதுனால அவங்க அப்படியே வீங்கி போன மாதிரியான அமைப்பை வந்துட்டு பெற்றிருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. த மிக்சியோமேட்டஸ் டிஷ்யூ கன்சிஸ்ட் ஆஃப் செமி ஃப்ளூயிட் சப்ஸ்டன்சஸ் ரிச் இன் புரோட்டீன்ஸ், மியூகோபாலிசாக்கரைட்ஸ். அப்போ மிக்சியோமேட்டஸ் டிஷ்யூ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு அரை திரவ வடிவத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்துட்டு இருக்கும். அப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் அதிக அளவு புரதங்களும் மியூகோபாலிசாக்கரைட்ஸும் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மிக்சியோமேட்டஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ ஏர் ஃபால்ஸ் அவுட் இன் ஆக்சிலா, பியூபிஸ், ஹெட் அண்ட் 1/3 ஆஃப் அவுட்டர் ஐப்ரோஸ். இந்த மிக்சிடிமா இருக்கக்கூடிய இந்த பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா அக்கிள்ஸ், அவங்களோட பிரைவேட் பார்ட்ஸ், அவங்களோட தலைப்பகுதிகள் மற்றும் மேலே இருக்கக்கூடிய கண் புருவங்கள் இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஏர் ஃபால்ஸ் வந்துட்டு இருக்கும், முடி உதிர்தல் வந்துட்டு அதிகமாகவே இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ டங்க் அண்ட் லாரங்ஸ் ஸ்வெல் காசிங் ஆர்சன்சஸ் அண்டு ஸ்லோ ஸ்லர்ரிங் அண்ட் ஸ்பீச். அதாவது அவங்களுக்கு நாக்கு பகுதியும் தொண்டை பகுதியும் வீங்கி போன்ற அமைப்பாக இருக்கிறதுனால அவங்களோட பேச்சே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கீச்சு குரல் மாதிரியான அமைப்பு இருக்கும். அவங்க மெதுவாக தான் அவங்களால வந்துட்டு பேச முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. செக்ஸ் டீஜெனரேட்ஸாக வந்துட்டு இருக்கும். இம்பார்ட்டன்சி அண்டு அமெனோரியா அக்வர். அமெனோரியா அப்படின்னா ஒரு மேல் பார்க்கறதுக்கு ஃபீமேல் மாதிரி இருப்பாங்க, அந்த மாதிரியான அப்பீரன்ஸ் மாதிரி இருக்கும். மலட்டுத்தன்மையுடன் ஆண் பெண் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மலட்டுத்தன்மையுடன் இருப்பாங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. மென்டல் கண்டிஷன் அப்படின்றது வந்துட்டு நார்மலை விட இம்பேர்டாக தான் இருக்கும், ரொம்ப சோம்பேறியாக இருப்பாங்க. மெமரி லாஸ் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆப்டிட் வீஸ் ரெடியூஸ்டாக வந்துட்டு இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க.
அப்போது மொட்டாலிட்டி ஆஃப் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் அது கிரிட்டினிசம் மாதிரி இவங்களுக்கு ரொம்ப லோவாக தான் இருக்கும். பிஎம்ஆர் பார்த்தீங்க அப்படின்னா 30% to 45% வந்துட்டு லோவாக வந்து இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. கிரிட்டினிசம்க்கு 20 to 30 சொல்லியிருந்தோம். ஆனால் மிக்ஸிடிமாவுக்கு பார்த்தீங்கன்னா 30லேருந்து 45% பிஎம்ஆர் வந்துட்டு குறைவாக இருக்கும்ன்றத சொல்லியிருக்காங்க. பாடி டெம்பரேச்சர் இஸ் த லோ, த பேஷண்ட் இஸ் சஸ்பெக்டபிள் டு கோல்டு, பிளட் சுகர் அயோடின் லெவல் அதுவுமே வந்துட்டு லோவாக இருக்கும். பட் கொலஸ்ட்ரால் லெவல் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கு. இது ஆஸ் யூஷுவல் கிரிட்டினிசம் மாதிரியான சிம்டம்ஸ் வந்துட்டு சேம் தான். ஓகே, ஹார்ட் பீட் ரேட் லெவல் பீட் வந்துட்டு ரொம்பவே லோவாக இருக்கும். ஸ்ட்ரோக் வால்யூம் அண்ட் மினிட் வால்யூம் எல்லாமே வந்துட்டு லெஸ்ஸாக இருக்கும். கார்டியாக் அவுட்புட்மே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைவாக இருக்கும். ரெஸ்பிரேட்டரி ரேட் அந்த சுவாச விகிதமே பார்த்தீங்கன்னா நார்மல் பர்சனை விட அவங்களுக்கு குறைவாக தான் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே மிக்ஸிடிமா. எக்ஸோப்தலாமிக் காய்டர்னு சொல்லக்கூடிய கிரேவிஸ் டிசீஸோட சிம்டம்ஸ்லாம் என்னவாக இருக்கும், எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக கிராவிஸ் டிசீஸ் அப்படின்றது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் இம்பேலன்ஸ்னால இது ஏற்படுது. இப்போ மெட்டபாலிக் இம்பேலன்ஸ்னால என்ன ரிசல்ட் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன். அப்போ எக்ஸோ அப்படின்னாவே என்னது எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ எக்ஸ்ட்ரானாவே என்னது ஓவர் ப்ரொடெக்ஷன். அப்போ தைராய்டு ஹார்மோன் அதிகமாக சுரக்கப்படுறதுனால ஏற்படாதா என்னது எக்ஸோப்தலாமிக் காய்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்ப இதை யாரு டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா ராபர்ட் ஜேம்ஸ் கிரேவ்ஸ் 1835ல சொன்னதுனாலதான் அவரோட நேமையே வச்சு இது கிரேவ்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வச்சாங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இட் ஆல்சோ கால்டு Basdev disease because symptoms were also reported by Basdev in 1940. இந்த எக்ஸோப்தலாமிக் காய்டரை பேசிடவ் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் வந்துட்டு இதை கண்டுபிடிச்சது வந்துட்டு ராபர்ட் ஜேம்ஸ் கிரேவ்ஸாக இருந்தாலும் அந்த நோயினால என்னென்ன அறிகுறிகள் வரும் அப்படின்ற ஒரு அறிக்கையை தெரிவித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிடவ் அப்படின்றவரும் 1940 ரிப்போர்ட் பண்ணதுனால இந்த பேரையுமே வந்துட்டு இந்த டிசீஸ்க்கு வந்துட்டு சூடிட்டாங்க. அப்போ கிரேவ்ஸ் டிசீஸ் கேன் அஃபெக்ட் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த பாடி சச் அஸ் நர்வஸ் சிஸ்டம், ஐஸு, ஸ்கின்னு, ஏரு, நெயில்ஸு, லங்ஸு, டைஜஸ்டிவ் சிஸ்டம், மசில்ஸு, போன்ஸு, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா சிஸ்டத்தையுமே வந்துட்டு இந்த எக்ஸோதலாமிக் காய்டர் வந்துட்டு அதோட எஃபெக்டை வந்து காமிக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. கிரேவ்ஸ் டிசீஸ் இஸ் ஆல்சோ கால்டு எக்ஸோதலாமிக் காய்டர் ஆஸ் திஸ் டிசீஸ் மெயின்லி கேரக்டரைஸ்டு பை என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தைராய்டு கிளாண்ட் அண்ட் புரோட்டோஸ்டிசம் ஆஃப் ஐஸு. அப்போ எக்ஸோ அப்படின்னாவே என்ன சொன்னோம் எக்ஸ்ட்ரா. அப்போ என்லார்ஜ்மெண்ட் அந்த தைராய்டு கிளாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் சைஸை விட பெரிய சைஸாக இருக்கிறதுனால இந்த டிசீஸ் வந்துட்டு வருது. அதுதான் முன்கழுத்து கழலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ இதுக்கான என்னென்ன சிம்டம்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாம். தைராய்டு கிளாண்ட் வந்துட்டு ரொம்ப என்லார்ஜாக வந்துட்டு இருக்கும். ஐபால்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரோட்டர்டாக இருக்கும். ஸ்டார்டிங் லுக் அண்ட் லெஸ் ட்விங்க்லிங் ஆஃப் ஐலிட்ஸ். கண் சிமிட்டல் வந்துட்டு நார்மல் பர்சனை விட ரொம்பவே குறைவாக இருக்கும். காஸ்டு பை டெபாசிஷன் ஆஃப் ஃபேட் இன் ஆக்குலர் ரீஜியன் எஸ்பெசிக்கலி இன் தி ஐ மசில்ஸ் அண்ட் டீஜெனரேஷன் ஆஃப் த ஐ மசில்ஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக எதனால் வந்து எக்ஸோதலாமிக் காய்டர் வந்துட்டு ஏற்படுறதுக்கு ரொம்ப மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ மசில்ஸில் இருக்கக்கூடிய ஆக்குலர் ரீஜியன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்துட்டு ஃபேட்டோட டெபாசிட் வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால இது வந்துட்டு ஏற்படுது. ஐ மசில்ஸ் வந்துட்டு டீஜெனரேஷன்ஸ் ஆகிறதுனாலையும் இந்த எக்ஸோதலாமிக் காய்டர் வந்துட்டு வரலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பாடி டெம்பரேச்சர் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. த ஃபேட் டெபாசிட்ஸ் ஆர் டெப்ளீட்டட் அண்ட் பாடி லாசஸ் வெயிட். அதாவது உடல் எடை வந்துட்டு குறைக்கப்படுகிறது. த பேஷண்ட் வந்துட்டு ரொம்பவே எமோஷனலாகவும் ரெஸ்ட்லெஸ் ஓய்வு இல்லாமலும் ஒரு மாதிரி பதட்டமாகவும் வந்துட்டு இருப்பாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. Osteoporosis occur in the skeleton owing excessive loss of calcium and potassium. இதனால வந்துட்டு அதிகப்படியான கால்சியத்தையும் பொட்டாசியத்தையும் வந்துட்டு இழக்கிறதுனால ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதிரி இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாமே வந்துட்டு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அப்போ the skin becomes soft, moist, flushed owing to vasodilations means of heat losses. அப்போ தோள்கள் எல்லாமே ரொம்ப மென்மையாகவும் ரொம்ப ஈர மாதிரி ரொம்ப வியர்க்கிற மாதிரியே இருக்கும்.
அது மாதிரி ரொம்ப ஃப்ளஷ்டு தசை நிறைய இருக்கிற மாதிரியும் அதிகப்படியான ஹீட் வந்துட்டு லாஸ் ஆகிற மாதிரியும் வந்துட்டு இருக்குன்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ பிளட்ல சுகர் லெவல் அயோடின் லெவல் எல்லாமே அதிகமாகிறதுனால தான் என்னது ஓவர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தைராய்டு கிளாண்டு. ஆனால் கொலஸ்ட்ரால் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும். இது ஆப்போசிட் ஃபார் த கிரிட்டினிசம் அண்ட் மிக்சிடீமியா. ஓகே, இப்போ கிளைகோஜன் லெவல்ஸ் ஆஃப் லிவர் அண்ட் ஹார்ட் ஆர் ரெடியூஸ்டு. அதாவது கல்லீரலையும் இதயத்திலும் கிளைகோஜன் லெவல் வந்துட்டு கம்மியாக இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. ஹார்ட் பீட் ரேட் வந்துட்டு அதிகமாக இருக்கும். கார்டியாக் அவுட்புட்டும் ஒர்க் ஆஃப் ஹார்ட்டும் வந்துட்டு இன்க்ரீஸ்டாக இருக்கும். பிஎம்ஆருமே இன்க்ரீஸ்டாக இருக்கும். முன்ன சொன்ன ஹைப்பர் ஆக்டிவிட்டிக்கு ஆப்போசிட் தான் இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி. இது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். விட்டமின் ரெக்வயர்மெண்ட்ஸ் எஸ்பெசிக்கலி ஏ, பி அண்ட் சி ஆர் இன்க்ரீஸ்டு. விட்டமின் ஏ, பி, சி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட தேவைகள் வந்துட்டு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த எக்ஸோதலாமிக் ஆக்டர் இருக்கிறவங்களுக்கு விட்டமின் ஏ, பி, சி அதோட தேவைகள் வந்துட்டு அதிகமாக இருக்கும்ன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. த பேஷண்ட்ஸ் ஆர் சென்சிட்டிவ் டு ஹீட் அண்ட் சஸ்பெக்டபிள் டு இன்ஃபெக்ஷன்ஸ். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான வெப்பத்திற்கு வந்துட்டு ரொம்பவே உணர்ச்சிகரமாக இருப்பவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்றது மறைமுகமாக வந்துட்டு இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் தைராய்டு கிளாண்டு. இதுக்கு ரிலேட்டடான என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், விச் ஹார்மோன் டஸ் தி தைராய்டு கிளாண்ட் பிரைமர்லி செக்ரீட்? தைராய்டு கிளாண்டில் பிரைமரில் எது செக்ரீட் பண்ணப்படும்? T3 அண்டு T4, அதாவது ட்ரை அயோடோ தைரோனினும் தைராக்சினும். அது வந்து பிரின்சிபல் செல்லில் தான் வந்துட்டு என்ன பண்ணும்? செக்ரீட் ஆகும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, செகண்ட் கொஸ்டின், which cell produce the hormone thyrocalcitonin? பாராஃபோலிகுலர் செல்ஸ் ஆர் சி செல்ஸ் தான் என்ன பண்ணுன்னு சொன்னோம்? தைரோகால்சிட்டோனின் ஹார்மோனை செக்ரீட் பண்ணுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ மேட்ச் தி ஃபாலோயிங் பார்க்கலாம். கிரிட்டினிசம் டியூரிங் ப்ரெக்னன்சி, ஓகே. மிக்சிடீமியா, எக்ஸோதலாமிக் கைட்டர், ஹைப்பர் பேலிசியான்னு கேட்டிருக்காங்க. கிரிட்டினிசம் அப்படின்றது சில்ட்ரனுக்கு வர்றது. எதனால் வரும்? ஹைப்போ ஆக்டிவிட்டி ஆஃப் தி தைராய்டு கிளாண்ட். அப்போ ஹைப்போ தைராய்டிசம் அதாவது சைல்டு. அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு. மிக்சிடிமான்றது அடல்ட்டுக்கு வர்றது. ஹைப்போ தைராய்டிசம் இன் தி அடல்ட்டு, இதுக்கு செகண்டு. எக்ஸோதலாமிக் காய்டர் அப்படின்றது வந்துட்டு என்ன சொன்னோம்? ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸு, அதாவது கிரேவிஸ் டிசீஸ் பேஸ்டு டிசீஸ் அப்படின்னாவே என்னது? எக்ஸோதலாமிக் காய்டர். இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொன்னோம். ஹைப்பர் பிளாசியான்றது அயோடின் டிஃபிஷியன்சி, அதாவது டியூரிங் ப்ரெக்னன்சி அப்போ அயோடின் கம்மியாக இருக்குது அப்படிங்கும் பொழுது இந்த ஹைப்பர் பிளாசியா அப்படின்ற டிசீஸ் வந்துட்டு வரும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3, 2, 4. ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஃபோர்த்து கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஏ என்ன? த பிரின்சிபல் செல்ஸ் ஆர் நியூமரஸ் and contain less number in mitochondria secrete thyrocalcitonin. பிரின்சிபல் செல் வந்து அதிகமாக இருக்கும் தைராய்டு கிளாண்டில், மைட்ரோகாண்ட்ரியா லெவல் கம்மியாக இருக்கும். இது வரைக்கும் கரெக்டு. ஆனால் இது வந்து தைராய்டு ஹார்மோன்ஸ் தான் வந்துட்டு செக்ரீட் ஆகும் நம்ம சொல்லியிருந்தோம். இங்கே தைரோகால்சிட்டோசின் இருக்குது. அப்போ இது வந்துட்டு ராங்கு. இப்போ ஸ்டேட்மெண்ட் பி என்ன? பாராஃபாலிகுலர் செல்ஸ் ஆர் லெஸ்ஸர், கரெக்டு. பட் ரிச் இன் மைட்ரோகாண்ட்ரியா, கரெக்டு. ஆனால் தைராய்டு ஹார்மோன் இருக்குது, இது வந்து தப்பு. ஆக்சுவலாக தைரோகால்சிட்டோனினை தான் வந்துட்டு பாராஃபாலிகுலர் செல்ஸ் வந்து செக்ரீட் பண்ணும். அப்போ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் தி கரெக்ட் இன்கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் சி இஸ் த கரெக்டு. ஃபிஃப்த் கொஸ்டின், விச் த ஃபாலோயிங் சிம்டம்ஸ் ஆஃப் கல் டிசீஸ்? கல் டிசீஸ்ன்றத எக்ஸோதலாமிக் காய்டர்ஸ் அண்டு இது கிரேவ்ஸ் டிசீஸ் இல்லைங்களா? அதில் பார்த்துங்க, ஃபேஸ் இஸ் மங்கோலியன் அப்பியரன்ஸ் இருக்கும். ரெஸ்பிரேட்டரி ரேட் லோ, லாஸ் மெமரி லாஸ், கரெக்ட். அப்போ ஆல் ஆஃப் தி அபோவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த செஷனில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா தைராய்டு கிளாண்ட்னா என்ன, அதில் என்னென்ன ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகுது, ஒவ்வொரு ஹார்மோன்ஸ் டெஃபிஷியன்சினால என்னென்ன டிசீஸ் வந்துட்டு சைல்டுக்கும் அடல்ட்டுக்கும் வருது அப்படின்றத பற்றி எலாபரேட்டாக பார்த்தோம். நெக்ஸ்ட் செஷன்னா பாராதைராய்டு ஹார்மோன்னா என்ன, தைமஸ் கிளாண்ட் அப்படின்னா என்ன, அட்ரினல் கிளாண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.